வணக்கம். ஃபீனிக்ஸ் மீடியா. ஆவடி மாநகராட்சி அந்த சுற்று வட்டார பகுதியில் மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த நம்ம டாய்லெட்டுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேக்காடு, தண்டரை போன்ற பகுதியில் வந்து அந்த நம்ம டாய்லெட் வந்து மூடி, கோட்ரு பாட்டிலு அது போல் வந்து பாழஞ்ச நிலையில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆவடி மாநகராட்சிக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்க பள்ளிக்கூடங்கள் இருக்குது. சிறுவர் சிறுவியர் துவக்கப்பள்ளி, அரசு உயர்நிலை பள்ளியெல்லாம் இருக்குது. அந்த பள்ளி டாய்லெட்டை வந்து அதிகாரிங்க ஆய்வு பண்ணோம், அமைச்சரும் ஆய்வு பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட்டை எடுத்துன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் சொல்ல முடியாது, ஒரு பெரிய தொலைக்காட்சியில் வேலை செய்கிறாரு. அவருடைய பினாமி பெயரில் தான் இந்த டாய்லெட்டெல்லாம் வந்து டெண்டர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் கருத்து என்ன சார்? வணக்கம். நான் இல்லா கணபதி, பாட்டாளி மக்கள் கட்சியோட திருவள்ளூர் மத்திய மாவட்ட துணை செயலாளர். நமக்கு யார் எடுத்தாங்க அப்படின்றது எங்களுக்கு காரணம் வேண்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைகளுக்கான ஒரு அடிப்படை வசதி தான் அந்த கழிவுறை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அவசர தேவைக்கு உள்ளே போகிறாங்கன்னா அது வந்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வந்து அங்கே போயிட்டு வரோன்னா அது உடனே அங்கே வந்து ஒரு ஆளை வச்சு க்ளீன் பண்ணணும். அந்த பெனாயில் அந்த விஷயங்கள்லாம் வந்து செஞ்சால் மட்டும்தான் அவங்க நோய் தொற்று வந்து ஏற்படாது. இல்லைனா அந்த குழந்தைகள் மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த குழந்தையால் அந்த வீட்டில் எல்லாருக்கும் பாதிக்கப்படுறது இதெல்லாம் எங்கே ஆரம்பம் ஆகுதுன்னா இந்த கழிவறையில் தான். கழிவறை சுத்தம் இல்லைனாலே நமக்கு எல்லாமே நோய் நம்ம தேடி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கழிவறை திட்டத்தில் இது போன்ற கிளீனிங் வந்து சரியான ஒரு முறையை அவங்க வருத்தது கிடையாது. அது மீது ஏதாவது புகார் கொடுத்தாலும் அரசாங்கம் வந்து அதை வந்து தட்டி கழிச்சிடுறாங்க. ஏன் இந்த மாரி கழிவறைகள் சுத்தம் இல்லாமல் இருக்குது, பெனாயில் எங்கே, டெட்டாயில் எங்கே நம்ம கேட்க போனோம்னா அந்த கேட்குற நாள் மட்டும்தான் வருதுங்க, மற்ற நாட்களில் இருக்கிறதே கிடையாது. இப்போ ஆவடி மாநகராட்சியில் அந்த பெரிய ஊடகவியலாளர் அவர் பினாமி மேலே இந்த டாய்லெட் வந்து 48 வார்டுக்கும் அதில் சில இடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவடி மாநகராட்சியை பற்றி எந்த செய்தியும் வரக்கூடாது, உங்களுக்கு என்ன டெண்டர்னு கொடுக்குறாங்க. அப்போ எப்படி வந்து அந்த ஆவடி மாநகராட்சியில் நடக்கிற செய்தியெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு வர முடியும்? அது இப்போ நாங்கள் எதுக்கு உங்களை கூப்பிட்டு நாங்கள் பேசுகிறோம், இதுமாரி நடக்குதுங்க டாய்லெட்டில் இந்த மாதிரிலாம் விஷயம், கழிவறைகளில் மக்கள் அதாவது பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்கன்னு நாங்கள் ஏன் இந்தமாரி சொல்கிறோன்னா, நாங்கள் நேரடியாக போய் பார்க்கும்போது பசங்க சொல்கிறாங்க, அங்கிள் இந்த மாதிரி கழிவறை நாத்தடிக்குது, அதனால் வெளியில் ஏன்டா எல்லாம் வெளியில் சோத்துல அடிக்கிறீங்கன்னு கேட்கும்போது அங்கே போனால் ஒரே நாத்தடிக்குது டாய்லெட்டு, நிறைய பசங்களை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இவர்கள் அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நகராட்சியிலும் மாநகராட்சியிலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, யார் வாய் அடைத்தால் இந்த விஷயங்கள் மூடி மறைக்கப்படமோ அவங்க வாயை நம்ம அடைச்சணும், அதுக்கு தேவையான தீனியை அவங்க போட்டுறாங்க. ஆனாலும் நாங்கள் மக்களுக்கான ஒரு சேவகனாக இருக்கும்போது இந்த விஷயத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து இது போன்ற திட்டங்கள், இது மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த நம்ம டாய்லெட் திட்டங்கள் வந்து வந்திருக்கும். ஆனால் அது அத்தனையும் தொடங்கின மாதிரி தான் இருக்குங்க. இது வரைக்கும் அது திறப்பட பார்த்ததா தெரியல, எல்லாமே பூட்டி கிடைக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானே பல இடத்துல பார்த்துருக்கேன், அது மூடி தான் இருக்குது, தண்ணி கூட இல்லை. அப்போ என்ற பகுதியிலே பார்த்தீங்கன்னா மூடி தான் இருக்குது நம்ம டாய்லெட்டு. அப்போ என்ன ஆகிடும்னா அது வீணாக தானே போகும். ஒரு வீட்டை கட்டிட்டு நீங்கள் பூட்டி வச்சா என்ன ஆகுமோ அது போல தான் எல்லாமே. ஒரு கழிவறையை நீங்கள் கட்டிட்டு அதை பூட்டியாக வச்சிங்கன்னா சில காலத்தில் அது என்ன ஆகிடும், ஆக்கிரமிப்பு போது கஞ்சா அடிக்கிறவன் குடிக்கிறேன் இவன் உள்ளே வந்து மேலே வந்து பாட்டில் உடைக்கிறது, கதவு உடைக்கிறது. அப்போ மக்கள் வரி பணம் தான் வீணாகுது. மக்கள் வரி பணம் முழுக்க இதில் வீணாகி தான் இருக்குது. இந்த கழிவறை திட்டங்கள் ஆவடியில் சிறப்பாக செயல்படுத்தலன்னு தான் எங்களுடைய ஆதங்கம். இதற்கு அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. அந்த அதிகாரி ஒரு நாள் ஆய்வு பண்ணியிருப்பாரா? என்னைக்கு நான் இது வரைக்கும் அந்த அதிகாரி ஆய்வு பண்ண மாதிரி எந்த செய்தித்தாளும் பார்க்கல. இது வரைக்கும் அவர் வந்ததா எதுவுமே நமக்கு தகவலும் வந்தது கிடையாது. 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி மக்கள் வரி பணத்துலேருந்து பில்லு வண்டி கரெக்டாக போடுறாங்க. அதாவது இன்னைக்கு வந்து அதிகாரிகள் வந்து அதிகாரிகளும் ஒற்று போனால் மட்டும்தான் வந்து இன்னைக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதாவது அந்த அதிகாரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் கான்ட்ராக்ட் கிடைக்கும். நீங்கள் அவனுக்கு பில்லு ஒதுக்குனா தானே உங்களுக்கு அவன் ஏதாவது பார்த்து பண்ண முடியும். அந்த விஷயத்தில் அதிகாரிங்க கரெக்டாக இருக்காங்க. ஏன்னா அதிகாரிகளுக்கு சம்பளத்தோட கிம்பளம் தான் இன்னைக்கு அதிகமாக போயிடுச்சு. எல்லாருமே நான் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைன்னா ஏன் இவங்க வந்து ஆய்வு செய்ய மாட்டேன்றாங்க, டெட்டாயில் இல்லை, பெனாயில் இல்லை, கழிவறை ஏன் சுத்தமாக இல்லை, இது ஏன் திறக்கல, பிள்ளைகள் பாதிக்கப்படும் என்னைக்காவது இவங்க கவலைப்பட்டிருக்காங்களா? பில்லு வண்டி கரெக்டாக 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அது கண்டிப்பாக நடக்கும். அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அது நடக்கலைன்னா அப்புறம் எப்படி அதிகாரிகள் வந்து வாழ முடியும் சொல்லுங்க? அதுதான் விஷயம். அதுக்கு யார் காரணம்? அமைச்சர் தானே காரணம். அமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும், ஒவ்வொரு கழிவறையாக வந்து ஆய்வு செய்யணும், ஏன் பிள்ளைகளுக்கு இப்படி இருக்குன்னு கேட்கணும்.
வெளிப்படையாக சொல்கிறேன், எந்த ஆய்வு நடந்த மாரி நான் பார்க்கலைங்க. இல்லை, கண்டிப்பாக அவர் வந்து தேர்தல் நெருங்குது, கண்டிப்பாக தொகுதியில் இருக்க பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து அவர் குறையெல்லாம் கேட்டு ஆய்வு பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் மேலே. ஏன்னா தேர்தல் நெருங்கும் போது கண்டிப்பாக மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவருக்கு. கண்டிப்பாக அதிகாரி யார் யார் எந்தெந்த அதிகாரி தவறு செய்கிறாரோ அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுப்பார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.